படம் நல்லா இருக்குது. அஜித்துக்கு வாழ்த்துக்கள். அதை பார்த்து எங்கேஜ் பசங்க எல்லாம் திருந்தி நல்லா இருந்தாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். அதுக்காக அதெல்லாம் ஒத்துழைங்க. சூப்பரா இருந்தது. அஜித் செம்மையா இருந்தார். 3 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல தலையை பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவோட சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு. அம்மா பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் வருதா? கண்டிப்பா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் சார்னா வந்து பைக் ரேஸ்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். மூவில இதான ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபுல் த்ரூ அவுட் த மூவி இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களோட ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் சார். பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஏஜுக்கு அவர் இந்த அளவுக்கு ரொம்ப பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இல்லைன்ற மாதிரி வருது. செகண்ட் ஹாஃப் ஸ்லோன்றாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. படம் மெசேஜ் இருக்கு. என்ன சொல்லுது ஃபேன்ஸ்க்காக எல்லாம் கிடையாது. படம் எல்லாருக்காகவும் இருக்கு. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கு. படம் செம்மையா இருக்கு ஜி. ஆக்சுவலாக ஹெச் வினோத் யூஸ்வலாக எடுக்கிற அந்த பேட்டர்னில் இல்லை படம். பட் ஆனால் படம் சூப்பராக இருக்கு. யார் வேணும் எல்லாரும் வந்து பார்க்கலாம். வர்த்து. அஜித் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே நெஞ்சிலே நின்றுச்சு. இந்த அவங்க தான் வேலை உண்டுன்னு இருக்கணும் கிளறி பார்க்காதீங்கன்றால 100க்கு 100 உண்மை. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஸ்டன்ஸ் தான். ஸ்டன்ஸ். அஜித் குமார் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் தியேட்டர்ல? ஸ்டைலா தான் இருந்தார். நல்லா இருந்ததுங்க. சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம் தான் அது. எல்லாரும் பார்க்கலாம். பார்க்க வேண்டியதா. இந்த படம் இந்த விஷயத்துக்காக ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம்னா எதுக்காக வரணும்? சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்காக கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கறதுல திருப்தியா இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. அவர் சொன்ன மெசேஜ் எல்லாமே வலிமையை காப்பாற்றுறதுக்கு அடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அந்த பைக் ரைடிங் செம்மையா இருந்துச்சு. பைக் ரைடிங் தான் படத்துல ஹைலைட் ஆன சீன். சூப்பரா இருந்துச்சு சார். ஸோ இப்போ இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய படம் சார். படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டோங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் சார் நடிச்சது. அவரோட லாங் பேக்குக்கு அப்புறம் அவரோட ரைடிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தோம். படம் போறதே தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. அவர் சொன்ன டைலாக் அஜித் சாரை எதிர்பார்க்குற அந்த பைக் ரைடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இது யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியாவும் பார்க்கலாம். கதை போறதே தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் லாஸ்ட்ல அந்த அவர் சொன்ன பிள்ளைங்களுக்கு இல்ல சர்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு போதை பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகாம தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சதுக்கு இது ஒரு சரியான பாடம். இளைஞர்கள் நல்ல பாடத்தை கத்துக்கணும். பெற்றவங்களை மதிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சதுக்கு இது ஒரு சரியான பாடம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் பார்க்கணும் தான் ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. 3 வருஷம் கழிச்சு தான் நாங்களே இப்போ தேட்டருக்கு வந்திருக்கோம் கொரோனானால. லாஸ்டா பார்த்தது அஜித் சினிமா தான். இதுவும் அஜித் சினிமா தான். அஜித் ஃபேன் நாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அந்த பைக் ரேஸ் சீன் இது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏன்னா இன்னைக்கு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அஜித் சார் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவரோட எஃபர்ட்லாம் போட்டிருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து ஆஸ் அ பேரண்டாக குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வழி தவறி போகிற இளைஞர்களை வந்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனைங்கிறது ஒரு நிமிஷத்தில் கொடுத்துடலாம். பட் அது இல்லாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் வந்து காது கொடுத்து கேளுங்கணும். பேரண்ட்ஸுக்கும் வந்து நம்ம பசங்களை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுங்க. சொசைட்டி என்ன வேணால் பேசட்டும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதையும் தெரியுது இந்த படத்துல. நல்லா என்ன சொல்ல வராங்க? அப்படி இல்லை. எல்லாரும் வலிமையா இருக்கணும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படம் தியேட்டருக்கு எதுக்காக வந்து பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக வந்து பார்க்கலாம் ஆடியன்ஸ்? அஜித் கோசம் பார்க்கலாம். அஜித் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கோசம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். இப்போ யுவன் ஃபேன் தானா? அப்படி இல்லை. இப்போ யுவன் நல்லா இருக்கு. யுவன் பிடிக்கும். நான் வந்து அம்மாவோட தான் பார்த்தேன். அதனால நல்ல எமோஷனலாக சூப்பராக இருந்தது. அம்மா சென்டிமெண்ட்லாம் நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்படியும் இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா பசங்க என்ன வளர்த்த அது அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் படிக்க வச்சேன் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க தான் செய்வாங்க. இல்லைன்னா எல்லாரும் பெரிய பசங்க பெரிய பேரண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் இருக்கிறது என்னவோ சொல்லியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் எடுத்து புரியும் படியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் வேற மாதிரி ஆக்ட் பண்ணி சாராவை போட்டு தள்ளுறான் பாருங்க. புல்லட் இல்லைன்னு இவன் கொடுக்குறான். அப்போ நீ துடிக்கிற கதற அப்படின்றான் பாருங்க. வில்லன் ஏன் இது பண்ணுறான். அது ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷன் பயங்கர வலிமையாக இருந்தது. நல்ல வெறித்தனமாக இருந்தது. அஜித்தோட அந்த ஆக்ஷன் எல்லாமே செம்மையாக இருந்தது. அந்த பைக் ரேசிங் எல்லாமே ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தார். அவரோட ஏஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு மூவி.